சாதித்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கு உருவெடுப்பதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் ஒரு கட்டம் வருகிற போது அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கி போகிற சூழல் ஏற்படுகிறது. அது சமூக சூழலாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், தன்னுடைய குடும்ப சூழலாக இருக்கலாம். ஏதோ ஒன்றால் பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் அப்படி பின்வாங்குகிறவர்கள் கூட பின்வாங்க முடியாது இந்த நேரத்தை என்று மிக அருமையான ஒரு நாவலை அவர் படைத்திருக்கிறார். அதனுடைய கதையை நான் மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்து பையனுக்கு ஒரு கனவு. யாரும் செய்யாததை, யாரும் சென்று சேராத ஒரு இடத்தை நான் சென்று சேர வேண்டும். அவனுக்கு கடல் பயணத்தின் மீது ஆவல் இருக்கிறது. கிரகங்களை போய் பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் பிறக்கிறது. அவனாக ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்து நான் ஒரு வேற்று கிரகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படி விஞ்ஞானிகள் எல்லாம் தோற்ற அந்த கிரகத்திற்கு அந்த இளைஞன், அந்த சிறுவன் செவ்வாய் கிரகத்தில் முதலாக போய் காலடி பதிக்கிறான். அந்த செவ்வாய் கிரகத்தில் இருந்து அவன் அந்த கிரகத்தை பற்றி ஆய்வு செய்து இந்த மண்ணிற்கு சொல்லுகிறான், மக்களுக்கு சொல்லுகிறான். அதற்கு பிறகு இந்த உலகம் அழிந்துவிடும் என்கிற ஒரு சூழல் வருவதாக அவன் அந்த நாவலை கற்பனையிலே சொல்லுகிறான். நாம் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் வாழுகிற இந்த பூமி அழிஞ்சிரும், இதில் இனி மக்கள் வாழ முடியாது, என்ன செய்வது என்கிற ஒரு இக்கட்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அவன் அதை கையில எடுக்கிறான். அதற்கு அவன் தீர்வும் சொல்லி முடிக்கிறான். அதுதான் நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன செய்யறான்னா, செவ்வாய் கிரகத்தில் கால் வைத்து விட்டு வந்தவன் இந்த பூமி அழிந்து போக போகிறது, எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் இறந்து போக போகிறார்கள் என்று அறிந்து அவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்த உடனேயே இன்னொரு பூமியை போன்ற ஒரு கிரகத்தை தேடுகிறான். தேடி கண்டடைகிறான். அந்த கிரகத்திற்கு அவன் கண்டுபிடித்த அஸ்ட்ரோனட் வழியாக இந்த கிரகத்தில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் கடத்தி அந்த கிரகத்திற்கு மாற்றி விடுகிறான். இந்த பூமி அழிந்து விடுகிறது. அப்போ ஒரு சமூகத்தை வாழ வைக்க வேண்டும். என்ன அழிவு வந்தாலும் ஒரு அறிவியல் அறிஞன் நினைத்தால், எதிர்கால சந்ததிகள் விஞ்ஞானிகள் நினைத்தால், ஒரு ஆற்றல் மிக்க புதிய கிரகத்தை, மனிதன் வாழுகிற கிரகத்தை படைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு அவன் விதைத்திருக்கிறான். எனவே இந்த விதையும் விருட்சமாக வேண்டும், அவன் விதைத்த விதையும் விருட்சமாக வேண்டும் என்றுதான் அவனுடைய புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம். அந்த புத்தகம் இங்கே இருக்கு, நீங்க எல்லாம் வாங்கணும். சின்ன விலை தான், சின்ன புத்தகம். நான் ஏன் இதை பெருமையோடு சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கெல்லாம் மாணவர்களை நான் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய மாணவர்கள் அவருடைய வாழ்வியல் சூழலில் இருந்து மாறி எங்கெங்கேயோ திசை மாறி போய்கொண்டிருக்கிறார்கள். போதைக்கு அடிமையாகிறார்கள். கூலி அப்படி இப்படின்னு சில பாக்குகளை வைத்து அதையே நேரப்போக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் பிஞ்சிலேயே பழித்து காதல் சாலையிலே நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் சோம்பேறியாக இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் அலைபேசியை வைத்து அதிலேயே தடவியபடியே இருக்கிறார்கள். வாழ்க்கையில் கிரவுண்டில் இறங்கி விளையாடுறாங்க, அவனுக்கு விளையாடவே தெரியல. முழுக்க முழுக்க ஒரு அலைபேசியிலே விளையாடுகிற ஒரு அடுத்த தலைமுறை உருவெடுத்திருக்கிறது. தன்னுடைய உடலிலே மண்படாமல் விளையாடுகிற ஒரு தலைமுறை உருவெடுத்திருக்கிறது. இந்த தலைமுறை, இந்த மனித தலைமுறை என்னவாக மாறப்போகிறது என்றால், ஒரு பிராய்லர் கோழியை போல மாறப்போகுது என்று நான் நினைக்கிறேன். முன்னெல்லாம் நம்ம வீட்டில் கோழி வளர்ப்போம், நாட்டுக்கோழி. கிறிஸ்துமஸுக்கு அந்த கோழியை நம்ம சமைக்கணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாலே அந்த கோழியை விரட்டணும். எத்தனை விட தாண்டி, எத்தனை எல்லை தாண்டி அது ஓடும். அதை விரட்டி பிடிச்சி ஒரு வாரத்துக்கு முன்னே கொண்டு கெட்டி போடுவாங்க. அவ்வளவுக்கு நாட்டுக்கோழி வலிமையாக இருந்தது, ஓடக்கூடியதாக இருந்தது, வேகம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அதனுடைய சத்து அவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? பிராய்லர் கோழின்னு ஒன்று வந்திருக்கு. நீங்க அதை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படவே வேண்டாம். நீங்க கிட்ட போன உடனே அது லேசா அந்த பின்பக்கத்தை ஒரு ஆட்டம், அவ்வளவுதான், நீங்க தூக்கிடலாம்.
அதை உரிக்கிறது கூட ரொம்ப ஈஸி. ஒரு இடத்துல கிழிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டா மொத்தமா வந்துடுது. நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் பிராய்லர் கோழி கடையில். மனித சமூகம் ஒரு நாட்டுக்கோழியை போல் இருந்தது, பிராய்லர் கோழியை போல் மாறிக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறையாக விழுந்து கிடக்கிற இந்த சூழலில் ஹெர்பிட்டோ என்கிற ஒரு இளைஞன் இந்த மண்ணிலே நம்பிக்கை விதையை விதைக்கிறான் என்றால், ஒரு 10ஆம் வகுப்பு முடித்து இன்றைக்கு 11ஆம் வகுப்பிலே கணிப்பொறி அறிவியல் படிக்கிற இந்த மாணவன் சாதிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறான் என்றால், இந்த உலகம் அழியாது, அடுத்த தலைமுறை அதை காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை எனக்கு பிறக்கிறது. இந்த பிராய்லர் கோழி மனிதர்கள் ஒரு கட்டத்திலே மாறி இந்த மண்ணில் புரண்டு விளையாடி உடல் வலிமையும் உள்ள வலிமையும் மன வலிமையும் உடையவர்களாக மாறுவார்கள் என்கிற நம்பிக்கையை இந்த ஹெர்பிட்டோ விதைக்கிறான். அதனால் தான் அவனுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சிவலிங்கம் சொன்னான். இன்றைக்கு அந்த விழா நடக்கிறது. அவன் இளம் சாதனையாளர் விருதை இந்த மண்ணிலே பெற்றிருக்கிறான். இது போன்ற இளைஞர்கள் நிறைய உருவாக வேண்டும். அப்படி உருவாக வேண்டும் என்றால் இது போன்று புத்தக காட்சி கண்காட்சிகள் நடக்க வேண்டும். அங்கிருந்து புத்தகங்களை அவர்கள் வாங்க வேண்டும். அந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த புத்தகம் வாசிப்பதற்கு வேண்டுமென்றால் நீங்கள் லஞ்சம் கொடுங்கள். அதை போலீஸ்காரங்க பிடிக்கவே மாட்டாங்க. இந்த ஒண்ணுக்கு லஞ்சம் கொடுக்கலாம் தாராளமா. வேற எதுக்கு லஞ்சம் நம்ம கொடுக்கக்கூடாது? எதுக்கு லஞ்சம் கொடுக்கலாம் என்றால், நம்முடைய குழந்தையை ஒரு புத்தகம் வாசித்தால் உனக்கு 50 ரூபாய் அல்லது 10 ரூபாய் அல்லது 25 ரூபாய் தருவேன் என்று ஒரு லஞ்சத்தை நீங்கள் பேசுங்க. அதில் பிரச்சனை இல்லை, அதில் தவறு இல்லை. அதானே வள்ளுவன் சொல்லுகிறான், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லலுங்கிறான். பிறருக்கு தீமை இல்லாததுதான் வாய்மை. ஒருத்தனை கொல்றதுக்கு ஒருத்தன் விரட்டிக்கிட்டு வர்றான், அவனை என் வீட்டுக்குள்ள மறைச்சிக்கிட்டு அவன் இங்க வரலன்னு நான் சொல்றேன்னா அது உண்மை என்கிறான், அது வாய்மை என்கிறான் வள்ளுவன். ஒருவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நீ தைரியமாக அந்த பொய்யை சொல்லலாம், அது பொய் அல்ல, உண்மை என்கிறான். எனவே இந்த இடத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு லஞ்சம் கொடுப்பது தவறில்லை. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் லஞ்சம் கொடுத்தாள். ஒரு புத்தகத்தை நீ வாசித்தால் உனக்கு $1 தருவேன்பா. பள்ளிக்கூடத்திலிருந்து முட்டாள் என்று எழுதி வீட்டிற்கு அனுப்பப்பட்ட தன்னுடைய மகனுக்கு எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் படித்து கொடுத்து விட்டு ஆல்வா எடிசனுடைய தாய் செய்தது இதுதான். மகனே, உனக்கு நான் புத்தகம் வாங்கி தருகிறேன். அறிவியல் புத்தகங்களை எல்லாம் வாங்கி வாங்கி கொண்டு கொடுக்கலாம். நீ ஒரு புத்தகத்தை வாசித்தால் உனக்கு $1 பணம் தருவேன். அவன் பணத்திற்காகவே முதலில் படித்தான். அப்புறம் படிப்பிலே விருப்பம் ஏற்பட்டு படித்தான். அதற்கும் அவள் $1 கொடுத்தாள். நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்தான். நூற்றுக்கணக்கான சிந்தனைகள் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு மோதின. அவன் அந்த $1 வாங்கினானே, அந்த $100 வைத்துதான் அவனுடைய ஆய்வு கூடத்தை அவன் நிறுவுகிறான். அந்த $100 இருந்துதான் அவனுடைய ஆய்வு வளர்கிறது. அவன் மிகப்பெரிய உலகின் அதிகப்படியான கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த ஒரு உன்னதமான அறிவியல் மேதையாகிறான் எடிசன். அப்ப நம்ம செய்ய வேண்டிய கடப்பாடு ஒன்று இருக்கிறது. அதுதான் புத்தகங்களை வாங்கி நம்முடைய பேர குழந்தைகளுக்கு கொடுங்கள். ஒருவேளை பேர குழந்தைகள் வெளியூர்ல இருக்கிறது, வெளிநாட்டிலே இருக்கிறது என்றால் பக்கத்து வீட்டிலிருந்து தாத்தா என்று அழைத்தபடி, பாட்டி என்று அழைத்தபடி ஏதோ 4 குழந்தைகள் நம்மை வட்டமிடுமே, அவர்களுக்கு நீங்கள் வழங்குங்கள். இது எனக்கு முன்னாலேயே நிறைய அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் சின்ன பொடியனா இருக்கும்போது மணலிக்கரையில பாஸ்கல் அப்படின்னு ஒரு சாமியார் இருந்தார். அவர் முழுக்க நடந்துகிட்டே தான் இருப்பார். எந்த பஸ்லயோ ஆட்டோலையோ இல்லை எதுலையுமே அவர் இருசக்கர வாகனமோ எதுலையுமே அவர் ஏற மாட்டார். எங்க போனோம்னாலும் நடப்பார். அவர் எவ்வளவு தூரம் போவாருன்னு எனக்கு தெரியாது. இந்த சிறுவர்கள் நாங்க என்ன பண்ணுவோம்னா அவரை போய் சுத்தி சுத்தி நிற்போம். அவர்கிட்ட 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு, எனக்கு இன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருந்து அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இது வரைக்கும் நான் எங்கேயும் பதிவு பண்ணதில்லை. ஒரு கையில அவருக்கு அந்த பெரிய இது போட்டிருப்பாரு, உடுப்பு, கருப்பு உடுப்பு போட்டிருப்பாரு. ஒரு பாக்கெட்ல முட்டாய் இருக்கும். முதல்ல ஒரு முட்டாய் தருவார். அது என்ன முட்டாய்னா இயற்கையான அந்த நம்ம இப்போ ஆரஞ்சு முட்டாய்ன்னு சொல்றேன் இல்லை, இந்த ஆரஞ்சு முட்டாய், அந்த சின்ன கவரெல்லாம் பண்ணியிருக்காது, சும்மா இருக்கும். ஒரு பாக்கெட்ல எடுத்து ஒரு ஆரஞ்சு முட்டாய் தருவார். இந்த ஆரஞ்சு முட்டாய்க்கு தான் நாங்க போவோம். போய் சுத்தி சுத்தி நிற்போம். ஆரஞ்சு முட்டாயை தந்தவர் ஆரஞ்சு முட்டாய் தீரதுக்கு முன்னால ஒரு சின்ன புஸ்தகத்தை தந்துருவார். படக்கதைகள் புக்கு வச்சிருப்பாரு, நிறைய படக்கதை.
நிறைய படக்கதையா இருக்கும். சமயம் சார்ந்ததும் உண்டு, சமயம் சாராத நிறைய புத்தகங்கள் அவர் வச்சிருப்பார். சின்ன சின்ன புத்தகங்களாக தான் இருக்கும், படக்கதை உள்ள சின்ன சின்ன புத்தகங்கள். அந்த படக்கதையை படிக்கிறதுக்கு வேண்டிய ஆரஞ்சு மிட்டாயும் வாங்கிட்டு அவர்கிட்ட புத்தகத்தையும் வாங்கி அப்படி படிக்க தொடங்கிய என் போன்றவர்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர் எழுத்தாளர்களாக மாறி இருக்கிறார்கள். எனவே வாசிப்பு இன்னொருவரை வாசிக்க தூண்டுவது என்பது மிகப்பெரிய தர்மம் என்று நான் நினைக்கிறேன். அந்த தர்மத்தை அன்பு நண்பர் சிவன் சதீஷ் அவர்கள் தொடர்ந்து 4வது ஆண்டு என்று நினைக்கிறேன், சரிதானா சிவன்? 4வது ஆண்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரையும் இந்த இடத்திலே நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஹெர்பிட்டோ என்கிற ஒரு மாணவனை, இந்த மண்ணிற்கு ஒரு நல்ல மைந்தனை தந்திருக்கிற அவருடைய தந்தையார், அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர்ல, கொத்த வேலைக்கு போய் அந்த பையனை எழுதுறதுக்கு தோன்றார் அப்படின்னா நீங்க பார்த்துக்கங்க. அப்ப நாம் எவ்வளவு செய்ய வேண்டும்? ஒரு எளிய வேலையை செய்து கொண்டு எளிய வருமானத்திலே தன்னுடைய மகனை படிக்க வைத்து அவனை எழுதவும் தூண்டுகிற ஒரு தந்தையாக, தாயாக அவர்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த இடத்திலே நான் பாராட்டுகிறேன். தொடர்ந்து அவனை எழுத நீங்க தூண்டுங்கள். நாங்களும் அவனுக்கு பக்க துணையாக எப்போதும் இருக்கிறோம். முட்டை வால்டர் அவர்களே இங்க பேசும்போது சொன்னார், நான் 5ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறேன்னு. ஆனால் அவருடைய புத்தகத்தினுடைய முதல் பிரதியை வாசிப்பவன் நான். அவர் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சாருன்னு நீங்க யாரும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய எல்லா நூல்களும் கையெழுத்து எழுதி முடிஞ்சு டைப் ஆன உடனே என்கிட்ட தான் வரும். அதை நான் வாசித்துக்கிட்டு அவருக்கு சொல்ற விமர்சனம், அதுக்கு பிறகு எங்களுக்குள்ளால நம்ம அதை செய்வோம் இதை செய்வோம் எல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம். ஆனால் அந்த நாவல் அல்லது கவிதை அல்லது சிறுகதை அவர் எழுதி கொண்டு வரும்போது 5ஆம் வகுப்பு படித்தவராகவே தெரியாது. ஒருவேளை ஒற்றுப்பிழைகள் கிடக்கும். ஆனால் அந்த எழுத்தினுடைய போக்கு ஒரு வளம் நிறைந்த, ஒரு கற்பனை வளமும் அல்லது அனுபவ சேமிப்பும் நிறைந்து கிடக்கிற ஒரு மனிதனிலிருந்து பொங்கி பிரவாகிக்கிற ஒரு எழுத்தாக அவருடைய எழுத்து இருந்து கொண்டிருக்கிறது.